ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது. மொத்தமாக 93.80% தேர்ச்சி விகிதம் கிடைத்துள்ளது. இந்த ஆண்டும் மாணவிகள் தேர்ச்சி சதவீதத்தில் முதலிடம் பிடித்துள்ளனர். அரியலூர் தனியார் பள்ளி மாணவி சோஃபியா 500க்கு 499 மதிப்பெண் பெற்று மாநிலத்தில் முதலிடம் பிடித்துள்ளார். தமிழில் 99 மதிப்பெண்ணும் பிற பாடங்களில் சென்டமும் வாங்கியுள்ளார். தஞ்சாவூர் பந்தநல்லூர் அருகே குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்தவர் சோஃபியா. இவரது தந்தை அரசு பஸ் கண்டக்டர். சோஃபியாவுக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். சோஃபியா, நான் தஞ்சாவூர் மாவட்டம் குறிச்சி கிராமத்துலேருந்து வரேன். எங்கள் அப்பா கவர்மெண்ட் கண்டக்டராக இருக்காங்க. இப்போ நடந்த பப்ளிக் எக்ஸாமில் 500க்கு 499 எடுத்திருக்கேன். தமிழில் 99, மற்ற எல்லா சப்ஜெக்ட்லையும் சென்டம். இப்போ 11th 12th பயோமேக்ஸ் குரூப் எடுத்து நீட் போகணுன்னு என்னோட ஆம்பிஷனாக இருக்குது. இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண எங்கள் சேர்மன் சார் அண்ட் டேரக்டர்ஸ் அண்ட் பிரின்சிபல் எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அப்புறம் எங்கள் கிளாஸ் டீச்சர்ஸும் மற்ற எல்லா ஸ்டாஃப்ஸ்க்கும் தேங்க்யூ. இதுக்கெல்லாம் எங்கள் பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு இந்த ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. இதேபோல் திண்டுக்கல் ஒட்டன்சத்திரம் தனியார் பள்ளி மாணவன் மணிஷ்குமார் 498 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்துள்ளார். தமிழில் 98 மதிப்பெண், பிற பாடங்களில் சென்டம் வாங்கியுள்ளார். மணிஷ்குமாருக்கு பள்ளியின் தாளாளர் இனிப்புகள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். என் பேர் மணிஷ்குமார். நான் ஒட்டஞ்சத்திரத்தில் உள்ள ஸ்ரீகிருஷ்ணா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு முடித்திருக்கிறேன். நடந்து முடிந்த அரசு பொதுத் தேர்வில் 500க்கு 499 மதிப்பெண்கள் எடுத்துள்ளேன். அதில் மாவட்ட அளவில் முதலிடமும் மாநில அளவில் 2ஆம் இடமும் பெற்றிருக்கிறேன். இதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்த எங்கள் பள்ளி நிர்வாகத்திற்கும் தாளாளர் அவர்களுக்கும் பள்ளி முதல்வர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் எனக்கு உறுதுணையாக இருந்த பெற்றோர்கள் மற்றும் நண்பர்கள் ஆகிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேன். நான் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் UPSC எடுத்து அதில் IAS தேர்வு செய்து மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஒரு ஐடியா இருக்குது.